அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ அடி பங்கஜம் 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 ஜம் 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 பங்கஜம் அத்தராத்திரி நேரம் படுத்தாதடி நாரிங்கடம் பண்ணிண்டா தடுக்காதேடி நாரிங்கடம் பண்ணிண்டா தடுக்காதேடி அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ அந்த விஸ்வாமித்ரன் பெரியவன் தான் ரிஷியிலே அபிஷ்ணு விழுந்து தாண்டி பொம்மை நாட்டி குஷியிலே அந்த விஸ்வாமித்ரன் பெரியவன் தான் ரிஷியிலே அபிஷ்ணு விழுந்து தாண்டி பொம்மை நாட்டி குஷியிலே அந்த வீக்னஸ் எனக்கும் உண்டு தெரிஞ்சுக்கோ இந்த விஷயத்துக்கு ஜாதி இல்லே புரிஞ்சுக்கோ நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ சாரத்தை மூட்டை கட்டி வச்சேண்டி உங்க ஆத்துக்குள்ள சேர்த்துக்கிற வாயண்டி நான் சாரத்தை மூட்டை கட்டி வச்சேண்டி உங்க ஆத்துக்குள்ள சேர்த்துக்கிற வாயண்டி அடியா சட்டு பொண்ணே சொன்னா கேளு அணைச்சுக்கோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போன்னு நினைச்சுக்கோ அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ அடியே நீ சமத்தோன்னோ நேக்கு ஆத்துக்காரி உசுரோன்னோ ஒரு நிமிஷமா என்ன செய்யறேன் பாரு படுங்க படுக்க சுத்தி நீ சுத்தி நான் சுத்தி எல்லாமே சுத்தி ஐயோ சொல்றதை கேளுங்க புடவை கட்டிட்டு வரேன் அதெல்லாம் வச்சுக்கப்படாதே ஐயோ வேண்டாங்க ரவி உனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கேன் நல்லா படிச்சுக்க நான் ஏதோ வாதாட மாதிரி தலையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு தானே டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இல்லையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா யாரு இன்னொரு ஜூனியர் நீ தானே ஆஜராக போற ஏன் உன் சீனியருக்கு மேல ஏதாவது சந்தேகமா அவங்க ஒண்ணும் சொல்லல நானே தான் ஓய் நான் தாங்க வேண்டான்னு சொன்னேன் ஏமா ரவி கல்யாணம் பண்ணிக்க போறானே அந்த பொண்ணோட தகப்பனா பாவம் தாயில்லாத பொண்ணு என்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா ஓஹோ யாரா அவங்க அப்ப பொள்ளாச்சியில ஏதோ பெரிய மனுஷனா பொள்ளாச்சியில எனக்கு தெரியாத ஆள் யாரு இருக்கா பொள்ளாச்சியில பேர் என்ன நாகலிங்கம் நாகலிங்கம் நாக பாம்பு
நீதி தூங்காதுன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம். ராதா, ரவி தான் அந்த கேஸ்ல அப்பியர் ஆகணும். இவன் தான் அந்த நாகலிங்கத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாகலிங்கம் யார் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னால புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்காக நான் அனுதாபப்பட்டேன். இப்போ என் பையனுக்காக நான் பயப்படுறேன். வேண்டாங்க, அவனுக்கு இந்த வக்கீல் வேலையே வேண்டாம். என்ன இது குழப்பம்? நீங்க வேண்டாங்கிறீங்க, டேடி என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம். நீதிபதியா இருந்து செய்ய தவறின காரியத்தை வக்கீலா இருந்து செய்யறேன். வேண்டாங்க, அந்த பொண்ணு பாவம். I don't care. டேடி, I said get me back my gown. பங்கஜம் பங்கஜம். ஓஹோ, இப்பெல்லாம் கஜம் கிடையாதோ? பங் மீட்டர். கூப்பிட்டீங்களா சாமி? முதல்ல புடவை அவுத்துரு. மாத்தி மடிசார் புடவையா கட்டிண்டு வா. என்ன சாமி ஒரே குஷியா இருக்கீங்க? நான் தியாகி ஆயிட்டேன்டி. என்னத்த சாமி தியாகம் பண்ணீங்க? ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுட்டேன். என் கண்ணை மூடிட்டு இருந்த ஜாதி துவேஷத்தையும் விட்டுட்டேன். இத பாத்தியா? என்ன ரிப்பனா? அறிவு கட்டவளே, தங்க மெடல். ஐயோ, என்ன தொடாதீங்க சாமி. அடி போடி, நான் எங்கேயோ ஒசக்க போயிட்டேன். இனிமே இந்த ஆத்துல ரகுபதி ராகவ ராஜாராம் தான் ஒலிக்கும். பன்னாரியா இருந்த உன்னை பங்கஜமா மாத்தி வாழ்வு கொடுத்தனே, அதுக்காக என்னுடைய குரு கோபிநாத் தங்க மெடல் வாங்கி கொடுத்தார். இனிமே இந்த நாட்டுல எல்லாருமே கலப்பு திருமணம் தான் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒட்டு மாம்பழத்துக்கு தான் டேஸ்ட் ஜாஸ்தி. ஆளுங்க நீங்க. ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்கஜம். கோபிநாத். குட் மார்னிங் சார். நான் சிதம்பரநாதன் பேசுறேன். எந்த சிதம்பரநாதன்? 15 வருஷத்துக்கு முந்தி நான் சேலத்துல இருந்த போது நீங்க முருகன் சொல்லி ஒரு கைதியை தேடி வந்தீங்களே, அவன் என்னன்னா? அந்த கைதி இப்போ மெட்ராஸ் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான். உங்க விலாசத்தை கொடுத்திருக்கேன். உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கான். என்ன தேடி வர்றானா? என் அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா? வெரி குட். Thank you very much. Very kind of you. Very kind of you. Thank you. Thank you. ராதா, 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 வந்துட்டோம். ராதா. என்ன சமாச்சாரம்? ரொம்ப சிரிக்கிறீங்க. ராதா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதான் தெரியுது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நேக்கு தெரியுமே, நம்ம ரவி புலியாண்டா லாயர்ஸ் அசோசியேஷன்ல தலைவராயிட்டா. அதெல்லாம் சின்ன காரியம். ராதா, இவ்வளவுதான் என் தலையில பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலே அதை இன்னைக்கு இறக்கி வைக்க போறேன். என்னன்னு சொல்லுங்க. இத்தனை வருஷமா ஜெயில இருந்தானே ரவியோட அப்பா, அவன் இன்னைக்கு திருப்பி நம்ம வீட்டுக்கு வர போறான். முருகன் வர போறானா? ஆமா, ரவியை கூட்டிட்டு போறதுக்காக வர்றான். சிரிங்க, நல்லா சிரிங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த சிரிப்பை என்னால பார்க்க முடியாது. அதனால இப்பவே நல்லா சிரிங்க. ராதா, என்ன சொல்ற நீ? ரவிய பிரிய அடுத்த நிமிஷமே என்னுடைய படத்தை தான் உங்களால பார்க்க முடியும். என்னுடைய சாவனை தான் உங்களுக்கு ஆழ்ந்து கிடைக்கும். நல்லா என்ன கோவப்படாதே. இத்தனை வருஷமா எது நடக்கப்படாதுன்னு பாவான வேண்டிட்டு இருந்தோமோ அது நடக்க போதும் தெரிஞ்ச உடனே அம்மா மனசு துடிக்கிறது. தாய் பாசத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னா. உனக்கு மூளை இருக்கா? என்ன மனசாம உளறி? என்ன மடையன்னு சொல்லுங்க, முட்டாளுன்னு சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் கேட்டு இருந்தேன், இனிமேலும் கேட்டுட்டு தான் இருக்க போறேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேட்டே தீரணும். என்னயா கண்டிஷன் போடுறீரா? இல்லன்னா ரிக்வெஸ்ட். உங்க வார்த்தையை காப்பாத்தணுங்கிற ஒரே ஒரு சுயநலத்துக்காக 3 உயிர் பலியாவதுக்கு நீங்க காரணமா இருக்கப்படாதுன்னு நேக்கு பயமா இருக்கு. பயமுறுத்துறீரா? பயமுறுத்துறீரா? யார் தெரியுமில்ல? ஜஸ்டிஸ் கோபிநாத், பி கேர்ஃபுல். அந்த ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தைக்கு பெருமை தேடி தரணும் தான் நேக்கு ஆசை. இத பாருங்க அண்ணா, அம்மா ரவி மேல உலகத்துல இல்லாத பாசத்தை வச்சுட்டு இருக்கா. ரவி அம்மா மேல உயிரையே வச்சுட்டு இருக்கான். இவா 2 பேரையும் உமா தெய்வமா நினைக்கிறா. 3 உயிரும் ஒன்னோட ஒண்ணு பின்னிட்டு இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்றீங்க. இப்ப வரவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சிம்பிள். ஒரே ஒரு பொய் சொன்னா போதும்னா. நான் பொய் சொல்லணும் தப்பு இல்லைன்னா? கோர்ட்ல எத்தனையோ லாயர்ஸ் பொய் சொல்லுவா. அதை கேட்டுட்டு நீங்க பொறுமையா உட்கார்ந்து இல்லையா? சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருந்தோம். பொய்க்கு சாதகமா சட்டப்படின்னு நீங்க தீர்ப்பு சொன்னது இல்லையா?
ஒரு தாலி கட்டுறதுக்காக 1000 பொய் சொல்லலாம், சாஸ்திரமே இடம் கொடுக்கிறது. ஒரு நல்ல காரியத்துக்காக, மத்தவ ஆத்ம திருப்திக்காக பொய் சொல்றது பாவம் இல்லைன்னா? இப்போ நான் என்ன சொல்றது? அவன் வந்தான்னா, இத பாரப்பா, நீ சொன்னபடி 4 வருஷம் நான் பிள்ளைய வளர்த்துட்டேன், நீ வருவேன்னு நினைச்சேன், நீ வரல, குழந்தைய கூட்டிட்டு போய் அனாதை விடுதலை சேர்த்துட்டேன்னு சொல்லுங்களேன். இந்த நாட்டு பாப்புலேஷன்ல பாதிக்கு மேல அனாதை. நீங்க என்ன பேசுறேன்? என்கிட்ட சாட்டி விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். வீணா ரவி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு துடிக்காதீங்க. அவர் சொல்றது கேளுங்க. உங்களுக்கெல்லாம் பொய் சொல்றது அவ்வளவு சுலபமா இருக்கா? நாம என்ன நரா, மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா தர்மரை விட்டு பொய் சொல்ல வைக்கிறியா? அஸ்வத்தாமா அத்தகான்னுட்டு எதுக்கு? தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணதுக்காக. அந்த பஞ்சபாண்டவளை காப்பாத்துறதுக்கு கோபாலன் இருந்தார். இந்த ஆத்துல இருக்கப்பட்டவளை காப்பாத்துறதுக்கு இந்த கோபாலன் இருக்கப்படாதா? மனசுல கைய வச்சு சொல்லுங்க, ரவியை பிரிஞ்சு வாழ உங்களால முடியுமா? ஜெயா இருக்கிறாருங்களா? உள்ள இருக்க. அவன் தானே 4 வருஷம் அனாதை விடுதி, அஸ்வத்தாமா அதகா, மறக்கப்படாதண்ணா. வந்துட்டான். ஐயா, முருகன் வந்திருக்கிற ஐயா. இருக்கட்டையா, பரவாயில்ல. என் மகன் தம்பி காப்பி கொண்டா. 4 வருஷம் அனாதை விடுதி, அஸ்வத்தாமா அதகா. ஐயா, என் மகன் இருக்கா ஐயா? இங்கதான் இருக்கான். முடியலையே, என்னால முடியலையே. என்னையா சொல்றீங்க? உன்னை பலமுறை பார்க்கணும்னு முயற்சி பண்ணேன், என்னால முடியல. அது அவனை நான் பார்க்கலாங்களா? நீ வெளியில பார்த்திருப்பிய. நான் பார்த்திருக்கிறேனா? காரிட்ட காப்பு வச்சுக்கிட்டு இப்ப கார்ல போறாரு சின்னையா, அவரா என் மகன்? என் மகனை எப்படி வளர்த்துருக்கியா? உங்களுக்கு நன்றியா? இல்ல, என் மகனை உங்க மகனா கோடீஸ்வரனா வளர்த்துட்டீங்களா? அவனை நான் எப்படியா கூட்டிட்டு போக முடியும்? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உன் மகன் ரொம்ப நல்லவன், வருங்காலத்துல பெரிய வக்கீலாக போறான், கை நிறைய சம்பாதிச்சு உன்னை கண்கலங்காம காப்பாத்துவான். இல்லையா, அடுத்த வேளை சோத்துக்கே அவதிப்படுற தெரிஞ்சுனா என்ன பெரிய வக்கீல் எப்படியா பாந்து கூப்பிடுவா? அதுக்கு அப்பா முருகா, எங்களுக்கு குழந்தை இல்லப்பா, எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால்தான் உன் பையனை கொண்டாந்து ஒப்படைச்சேன். இவ தன்னுடைய குழந்தைக்கு மேல அவன் பையனை வளர்த்துட்டான். நாள் ஆக ஆக அவன் மேல நாங்க பெரியத்தை வளர்த்துக்கிட்டோம்ப்பா. நான் செய்த ஒரே தவறு, உன் மகன் யாருங்கிற உண்மையை இதுவரைக்கும் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. முருகா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன் மகன் யாருங்கிற உண்மையை அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அதிர்ச்சி ஏற்படாம சொல்லி பக்குவப்படுத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீ அவனை கூட்டிட்டு போ. அது வரைக்கும் நீ இந்த வீட்டிலே தங்கலாம். வேண்டாயா, நான் இங்க இருந்தேன்னா புள்ள பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உளறிப்புடுவேன். நான் வெளியே எங்கேயாவது தங்கிக்கிறேன். ஆனா அப்பப்போ
உங்களை பார்க்க வர்ற மாதிரி வந்து என் பிள்ளைய பார்த்து போயிடுவீங்க. நீங்க அவனுக்கு உண்மையை பக்குவமா சொன்னதுக்கு பிறகு என் மகனை நான் கூட்டிட்டு போறேன். வர்றீங்க? வர்றேன். உங்க ஆசை நிறைவேறிச்சில்ல. என் ரவிய எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. என் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற முடிவு பண்ணிட்டீங்கல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க அவனை பத்தி? பெரிய உன் உயிரை பத்திய பேசிக்கிட்டு இருக்கிய? 20 வருஷமா ஜெயில தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கிறதுக்காக தன் மகனை தேடி ஓடி வந்திருக்கானே முருகன். பாவம் அவன் மனசு என்ன பாடுபடும். பாசத்துக்காக எங்க முருகன் கிட்ட நான் இருக்கிறதா? கரெக்ட். நான் கொடுத்த தீர்ப்பினால நாசமான அவனுடைய வாழ்க்கைக்கு நான் செய்யற பிராயச்சித்தம் அதுதான். ரவி யாருங்க உண்மை அவங்கிட்ட சொல்லித்தான் தீர போறேன். ரவிய முருகன் கிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். Let him take rest. நான் அப்புறமா வரேன். என்னங்க இப்ப உடம்பு எப்படிங்க இருக்கு? என்னப்பா நேத்து என்ன நடந்தது? யாரோ ஒரு ஆள் வந்தான். யாரு? நேத்து காலையில ஒரு கிழவன் வந்தானே, அவன் தானே? அவன் தாங்க ஏதோ கேட்டான். ஐயா சரி சரின்னு பதில் சொன்னாரு. ஐயாவும் அம்மாவும் அவனை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். ஐயா கோபமா கத்துனாரு. அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துட்டாருங்க. ஓஹோ, அவனால வந்த வினைதானே இது? இனிமே அவன் இங்க வந்தா உள்ள விடாத, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. என்ன? சரிங்க. நீ எப்படி வந்த? உன் நேரம் உள்ள விட்டது. உன்னை பார்த்ததுல இருந்து அப்பா உடம்பே சரியில்லை. போவழிய. ஐயா உடம்பு சரியில்லையா? என் தெய்வத்துக்கு என்ன உடம்பு? பேச கட்டிக்காதே, போவழிய. நீங்க போய் ஓடுங்க. நான் அனுப்பிச்சு நீங்க போகப்பா. வீடு தேடி வந்த பெரியவங்க கிட்ட நடந்துக்கிற முறையாது. இதுக்காக உன்னை வளர்த்தேன், இதுக்காக உன்னை படிக்க வச்சேன். என் மனக்கொட்டையெல்லாம் தூள் தூளாக்கிட்டேன். அப்பா ஓ, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. ஐயா நீங்க பதற்றப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. அதிகமாய் எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள என் கடமையை முடிக்கணுமா இல்லையா? இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. ஐயா, என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. ஒன்னால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் இந்த பயனாலதான். மம்மி டேடின்னு சொல்லி சொல்லி எங்களை தன் இஷ்டத்துக்கு ஆக்கி படைச்சிட்டான். அன்பையும் பாசத்தையும் எங்க மேல கொட்டி எங்களை பைத்தியமாக்கிட்டான். கடைசியில ரத்த பாசத்தையும் உணர முடியாத முட்டாளாயிட்டான். அவனுக்கு உடம்புக்கு முடியல, இதெல்லாம் போய் அவங்க கிட்டே சொல்லணும். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? போல் சாதாரண சம்பந்தம் இல்ல, ரத்த சம்பந்தம். அப்பா நீ என்ன கூப்பிடாதா, அவரை கூப்பிடு. I'm not your daddy, he's your daddy. Yes, he's your father. டேய், கவனமா கேள். உன் தாயை கெடுக்க முயற்சி பண்ண ஒரு சண்டாளனால உங்க அப்ப பலகாலம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சான். புருஷன் பக்கத்துல இருக்கும் போதே கெடுக்க நினைச்சான் அந்த அயோக்கியன். புருஷன் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது தன்னை என்ன பாடுபடுத்துவானோன்னு பயந்து உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆதரவில்லாத அனாதையா கிடந்த ஒன்னே உன் தாயார் விருப்பப்படி நான் கொண்டாந்து வளர்த்தட்டா. சரி, எல்லாத்துக்கு மேல இந்த அதிர்ச்சியும் தாங்கிக்க தயாராயிரு. உன் தாயினுடைய தற்கொலைக்கும் உன் தகப்பனுடைய இந்த நிலைக்கும் யார் காரணம் தெரியுமா? நீ ஒரு கேஸ்ல ஆஜராக மறுத்தியே உன் மாபெரும் காதலி உமாவுடைய தகப்பன் நாகலிங்கம். யாருக்கிட்ட மதிப்பு கேட்கிறேன்? உங்க அப்பா கிட்ட மதிப்பு கேட்கிறேன். மகளே,
நாகலிங்கம் அவன் இஷ்டப்படி எது வேண்டாம் செய்யட்டும், நான் பார்க்கிறேன். அப்பா உடம்பு தெரியல, நீங்க எவ்வளவு கவனிச்சுக்கிறேன். நான் தான் நாகலிங்கம். தடி பசங்களா தடி பசங்களா கட்டி போடுங்கடா, கட்டி போடுங்க. அம்மா அம்மா, ரவி எங்கே? ஏன் அழறீங்க? அவன் சொல்ல மீறி போயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? ரவி எங்க போயிட்டாருமா? அவன் உங்க அப்பாவை பார்க்க போயிருக்கான். அவனை பெத்தவுடைய சாவுக்கு காரணம் உங்க அப்பா தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? என் கடமையை செஞ்சு முடிச்சுட்டேன். இப்பவும் சொல்றேன், அதோ இருக்கா உங்க அப்பா, அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. நல்லா இருங்க. அழாதம்மா, குற்றம் செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே தீர. இது உன் வீடு மாதிரி, உனக்கு எந்த குறையும் வராது. சட்டத்துக்கும் மனசாட்சிக்கும் நடந்த போராட்டத்துல ரெண்டையுமே ஜெயிச்சுட்டான் ஜஸ்டிஸ் கோபிநாத்.